வணக்கம் நேயர்களே, இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி என்ன ஒரு சாதகமான பலனை தரப்போகுது, பாதகமான பலனை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே சிம்ம ராசி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு கர்வம் இருக்கும். காரணம் ஏன்னா அந்த ராசியோட தன்மை அந்த மாதிரி, அதுல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களோட தன்மையும் அந்த மாதிரி. ஆனா இப்பதாங்க உங்களுக்கு சோதனையான காலகட்டம் ஆரம்பிக்க போறது. இவ்வளவு நாள் பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய விஷயம் கடகராசிக்காரர்களை கடந்த 2.5 வருஷ காலமா போட்டு வதக்கி இருந்தது. இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா சனீஸ்வர பகவான் உள்ள வர. சரி சார், இந்த அஷ்டம சனி இதனால என்ன சார் பெரிய பாதிப்புகள் வரும்? ஒன்றும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அஷ்டம சனி ஒருத்தருக்கு உள்ள வருது அப்படின்னா நீங்க கையில் எடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நிதானம். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் 1க்கு 10 தடவை இல்ல முடிஞ்சுன்னா 1க்கு 20 தடவை யோசிச்சு செய்யணும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு சின்ன 2 வீலர் இல்ல 4 வீலர் வாங்கணும் ஆசை இருக்கும். இந்த காலகட்டத்துல கையில பணம் வச்சிருப்பேன், இந்த காலகட்டத்துல நான் ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்னா தாராளமா வாங்கலாம், வாங்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை, தாராளமா வாங்குங்க. ஆனா அந்த வீடு வாங்கறதுக்கு முன்னாடி டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கு, அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா, முடிஞ்சதுன்னா ஈஸி போட்டு பாருங்க. இல்லையா 1க்கு 10 தடவை உள்ள இருக்கிறவங்கள்ட்ட விசாரிங்க. அவசரப்படாம செயல்படுவதுங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலியா இருக்கிறவன் என்ன சொல்லுவானா, இயற்கையா சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, புத்திசாலியா இருக்கிறவன் இந்த 2.5 வருஷ இந்த 2.5 வருஷ காலகட்டத்துல எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க மாட்டான், எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டான். காரணம் ஏன்னா அஷ்டம சனியா உள்ள வர சனீஸ்வர பகவான். இப்ப இருக்கிற விஷயத்த அப்படியே நீங்க கொண்டு போனீங்கன்னா யூ ஆர் இன் சேஃப் ஜோன். இல்ல சார் என்கிட்ட 10 கோடி இருக்கு சார், நான் இன்வெஸ்ட் பண்ணி உள்ள உட்காரதான் போறேன் அப்படின்னா தாராளமா உட்காந்துக்கோ. அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் நீ தான் அனுபவிக்க போற, யாரும் அனுபவிக்க போறது கிடையாது. ஏன்னா இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் கிடையாது. உண்மையான விஷயம் அதுதான். கடந்த 2.5 வருஷ காலம் கடகராசிக்காரங்களை போட்டு புரட்டி எடுத்திருக்கோம் அஷ்டமத்து சனி. இப்போ உங்களுக்கு வந்திருக்காரு, சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்திருக்காரு. ஆனா என்ன ஒரே நல்ல விஷயம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த ஆட்சிநாதன் சொல்லக்கூடிய சூரியன், அந்த சூரியன் பாத்தீங்க அப்படின்னா சனியோட சேர்ந்து நிற்கிறார் குருவோட வீட்டுல. அது உங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் உங்களுக்கு. அப்ப என்ன ஒண்ணு அப்படின்னா அகலக்கால் வைக்காத இந்த டைம்ல, இந்த 2.5 வருஷ காலகட்டத்துல அகலக்கால் வைக்காத. உன் கையில இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் இருக்கா, இந்த 5 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு சின்னதா ஒரு கடை ஆரம்பிக்க முடியும்னா நீ தாராளமா ஆரம்பி, தப்பு கிடையாது. காரணம் ஏன்னா நீ சேஃப் ஜோன்ல இருக்க. இல்ல சார் கடைக்கு 10 லட்சம் ஆறுது, என்கிட்ட 5 லட்சம் தான் இருக்கு, மேல ஒரு 5 லட்சம் நான் வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா பிரச்சனை தான். இருக்கிற விஷயத்த நான் சொல்றேன். அதே மாதிரி சார் எனக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, ஒருத்தர் எனக்கு 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றாங்க, அந்த கடனை நான் அப்படியே அடைச்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி செய்யாதீங்க. யூஸ்வலா நீங்க கட்டக்கூடிய வட்டி விகிதங்களை கட்டிட்டு வாங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. அஷ்டம சனி காலகட்டத்துல ரொம்ப அபரீதமான வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணுறது தான் நல்ல விஷயம். கிராஜுவலா அடுத்த லெவலுக்கு போகாம இருக்கிற லெவல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருங்க. அது உங்க வாழ்க்கை எந்த ஒரு பாதிப்பும் அடைய செய்யாது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, 20 லட்ச ரூபா உனக்கு லாபம் கிடைச்சா நல்ல விஷயம், இன்னும் 20 லட்ச ரூபா உனக்கு நஷ்டம் கிடைச்சு கடனாளி ஆயிட்டீங்கன்னா அப்ப பிரச்சனை தானே. அதனாலதான் இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் கவனம் தேவை. அது தவிர உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப வாக்குவாதம் பண்ணாதீங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தோ பிரச்சனை வராது. இந்த காலகட்டத்துல சார் நான் இந்த கம்பெனியில பேப்பரை போட்டு அடுத்த கம்பெனிக்கு மாறவா, வேண்டவே வேண்டாம். இருக்கிற கம்பெனியில அப்படியே கம்மை போட்டு தடவி உட்காந்துக்கோ, அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணாத, அங்கேயே உட்காந்துக்கோ, அடுத்த ஸ்டேஜுக்கு போகாத. அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, மெயினா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 இடத்துலயும் இருக்கிறவங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் அப்படின்னா வம்பு வழக்குகள் வரத்துக்கு சாதகமான காலகட்டம்ங்கிறது இந்த அஷ்டம சனி காலகட்டம்.
நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க, உங்களை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. என்னைக்கோ நீங்க பண்ணின தப்புக்கு இந்த 2.5 வருஷ காலத்துல நீங்க அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சேரும். அதனால பேச்சுவார்த்தை எல்லா விஷயத்திலயும் நிதானம் தேவை. அவசரப்பட்டு யார்ட்டையும் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுத்துடாதீங்க. அது தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, ஷூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடாதீங்க. அது தவிர 2 வீலர் 4 வீலர்ல போறவங்க ரொம்ப கவனமா இருங்க. அது மாதிரி ரோட கிராஸ் பண்ணும் போது ரொம்ப கவனமா இருங்க. மாடி படிக்கட்டு ஏறி இறங்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரியான காலகட்டத்துல. ஏன்னா சனீஸ்வரன் எந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்பாட் வைப்பான்னு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? ஆனா நான் நீதி தவறல சார், நேர்மை தவறல சார், யார்கிட்டையும் நான் வந்து துரோகம் செய்யல, யாரு குடியும் கெடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கா இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் வச்சு உங்களை வந்து செலக்ட் பண்ணுவார். ஆனா நீங்க பயப்படாதீங்க. நீங்க நீதி தவறாம இருக்கீங்க, நீங்க நியாயமான முறையில செயல்படுறீங்க அப்படின்னா 100% நீங்க கவலைப்பட வேண்டாம். இல்ல சார், நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஸ்பாட்டபிள் பீரியட் தான். நிச்சயமா ஸ்பாட்டான காலகட்டம் தான். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டிய தண்டனை, அதுக்கு உண்டான லெசன் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பார். நான் திருப்பி சொல்றேன், அப்போ வரக்கூடியவர் வந்து சாதாரணவர் கிடையாது, நீதிக்கு அரசர். அப்படிங்கும் போத எல்லா விஷயத்திலும் நீங்க கவனமா இருங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த கடகராசியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதே லெவல்ல நீங்க கிராஜுவலா கொண்டு போங்க. அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணாதீங்க. டிரான்ஸ்பர் கேட்டிருக்கிறவங்க கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க, அவசரப்படாதீங்க. வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கும், அடுத்த லெவல் போறதுக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன ஒரே விஷயம் அப்படின்னா, அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமசனி காலகட்டத்துல பண்ணாதீங்க. அது தவிர சகோதரர் சகோதரிகள் உறவுல வந்து வாக்குவாதம் ஜாஸ்தி வச்சுக்காதீங்க. குடும்பத்துல கணவன் மனைவி அப்பா அம்மா இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போத கொஞ்சம் பொலைட்டா பேசுங்க. அப்போ எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள அப்போ சண்டைகள் வரத்துக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு, பிரியறதுக்கும் சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் போத வாக்குல நிதானம். சனீஸ்வரன் எப்பவுமே வாக்குஸ்தானத்துல தான் முதல்ல வருவார். அதனால வாயை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டா போகும். ஓகேங்களா? ஆனா இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தான் வருவார். எல்லாருக்கும் ஒரு லெசனை நடத்திட்டு அந்த 2.5 வருஷ காலத்துல அவர் வெளியில போயிடுவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சனீஸ்வர பகவானுக்கு சந்தோஷப்படுற மாதிரி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல உங்க பர்த்டே வருது, உங்க வெட்டிங் டே வருது, இல்ல உங்க வீட்டுல யாருக்காவது ஒரு முக்கியமான நாள் வருது அப்படின்னா பக்கத்துல இருக்கிற அனாதாசிரமத்துக்கு போங்க, இல்ல ஒரு முதியோர் இல்லத்துக்கு போங்க. உங்களால முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வயிறார போடுங்க. இன்னும் கொஞ்சம் வீட்டுல வசதி இருக்கு சார், என்னால செய்ய முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்க படுத்து தூங்குறதுக்கு ஒரு பாய் தலானி போர்வை கொடுங்க. நிச்சயமா சொல்றேன், சனீஸ்வரனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சு இந்த 2.5 வருஷ காலமும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாம நீங்க கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. நேர்களே, உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சந்தேகம், என்ன டவுட், என்ன விளக்கம், என்ன ஒரு பரிகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இருக்கும் 9884277263. இந்த நம்பர்ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. எனி டைம் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் நான் போன் எடுக்கல அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நிச்சயமா பார்த்துட்டு நான் உங்களை கூப்பிடுவேன். ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஜாதகத்துக்கு உண்டான அந்த பரிகாரங்கள், இப்ப நீங்க என்ன தசாபுக்தியில இருக்கீங்க, அதுக்கு உண்டான பலன் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுத்துருவேன். நம்பிக்கையோட இருங்க, எந்த ஒரு குறையுமே வராதுக்கு. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி காலகட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் கூடுதல் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதை பத்திரம் மனசுல நினைச்சுங்கோ. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சதுதான் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நன்றி நேயர்களே.